அதாக்கா செயினுக்கு இது பாக்குறீங்களா? செயின், மோதிரம், தோடு சுத்தமான ஐம்பொன்ல செஞ்ச இது. கறக்கவே கறக்காது. 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுமா? ஏங்க நாங்க செயின் வாங்குறதுக்கு வசதி இல்லைங்க. நாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம். இன்னைக்கு வேலைக்கு போகாதான் எங்களுக்கு நாளைக்கு சோறு. எங்க போய் நீங்க செயின் பாருங்கிறீங்களா? எங்களுக்கு அந்த அளவுக்கு வேணா போயிட்டு வாங்க. ஏன் அந்த 1 கோடி ரூபாய் பணத்துக்கு வீர வச்சுங்களா இல்லையா? ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டேன். செயின் வியாபாரம், செயின், மோதிரம், தோடு எல்லாமே வியாபாரம் பண்ண ஒண்ணு ஆரம்பிச்சாச்சு. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வேலைக்கு கிளம்பிட்டியா? டிப்டாப்பா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அப்புறம் வேலைக்கு போக வேண்டியதுதான். டைமே கிடைக்குது. காலையில ஒரு ஷிஃப்ட் போடுது, சாயங்காலம் ஒரு ஷிஃப்ட். இதுல வந்து கவரிங், செயின், மோதிரம், தோடு எல்லாமே இருக்குது. ஆரம், நெக்லஸ் எல்லாம் இருக்குது. போய் ஒரு ரவுண்ட்ஸ் போய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தலாம். ஓகே, ஏதோ ஒரு தொழில் நம்மளால முடிஞ்ச தொழில் செய்வோம். மக்கள் இதுல நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்ப காமிப்ப? சமைச்சிட்டு காட்டுறேன். சமைச்சிட்டு தான் இன்டி. ஆமா, ஏன்னா அதுக்குள்ள வேலை இருக்குது. அது செஞ்சுட்டு உக்காந்துக்கலாம் காட்டுறது. ஓகேமா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நேத்து வச்சு மீன் குழம்பு இருக்குது. மீன் கோர, அதனால மீன் குழம்புனால நானு சிம்பிளா தான் செய்ய போறேன். முருங்கைக்காய், நீ கத்திரிக்காய். எப்பயுமே சிம்பிள்னு தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா சிம்பிளா தான் செய்யறேன், பெருசா செய்யலையே. சிம்பிள விட்டுன்னு மேல வா. சரி. பாக்கியராஜ முருங்கைக்காய் போட்டு இரும்பு சத்தான ஒரு முருங்கைக்காய் தான் இன்னைக்கு வந்து பெரட்டல் மாதிரி செய்ய போறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு அடியே பெரட்டின மாதிரி குழம்பு வச்சு இன்னைக்கு ரசம் தான் வைக்க போறேன். நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, அதனால இதை தான் இன்னைக்கு செய்ய போறேன். வாங்க நம்ம வீட்ல சுவையான இரும்பு சத்து முருங்கைக்காய் குழம்பு இன்னைக்கு சாப்பிடலாம். ஓகே, ஓகேவா? இது என்ன மாசம்? இந்த மாசம் ஆடி மாசம். ஆடி மாசம் என்ன பண்ணுவாங்க? ஆடி மாசம் என்ன பண்ணுவாங்க? ஆடி பட்டம் போடணும். ஆடி பட்டம்னா எனக்கு புரியலையே. ஆடி பட்டம்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி போய் பாரு. ஆடி மாசத்துல மாடியில நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? 3 வருடத்திற்கு முன்பு அரை மணி நேரம் ஒரு காய் குறைச்சிருந்தா எல்லாமே கத்திரிக்காய் சொல்லிதான் விதை போட தம்பி. விதை போட்டான் நிறைய ஒட்டிதான் எல்லா விதையும் போட்டான். அது எல்லாத்தையும் நான் புடிங்கி அங்க வச்சு இதுல வந்து அப்படி புடிங்கி வச்சிருக்கான். மழை பெய்யும் வருது. என்னடா சூப்பரா இருக்கு. சட்னி ஆயிட்டு கறி குழம்பு கூட நீ வல்லாரைக்கீரை செஞ்சிருக்கியா? தோட்டம் வச்சிருந்தோம். ஆடி பட்டம் இப்ப ஆடி மாசத்துல தான் போடுவாங்க. இந்த மாசத்துல போட்டா நல்லா காய்கறி எல்லாம் நிறைய வளரும். ஆரம்பிக்கிறோம், மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். மாடியில ஆரம்பிச்சா எவன் சுத்தம் பண்றது? நீ வந்து அந்த தண்ணிய மொண்டு ஊத்துறது, போய் மண்ணை தோண்டி போடுறது பண்ணாம இருந்தாலே மாடி நீட்டா சுத்தமா இருக்கும். பிரபாய் பாத்தியா? மாடி தோட்டத்துல எடுத்துட்டா. எதுவுமே இல்லையா? எடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் குண்டு மல்லி மட்டும் ஒரு 5 செடி வச்சிருக்கான். மாடி கிளீன் பண்ண செவருல வெடிச்சிருச்சு நம்ம காரியெல்லாம். எப்படி வச்சிருந்த தோட்டம்? எங்க அண்ணனோட தோட்டம் வச்சு உங்ககிட்ட காட்டியிருந்தோம். எல்லாமே கிளீன் பண்ணிட்டு அவனுமே எனக்கு தோட்டம் கிளீன் பண்றதுக்கு பராமரிப்படுறது அவங்க டைம் கிடையாது. வேலைக்கு அவனும் போறான். அதான் அவனும் இடத்துல ஒரு மல்லிகைப்பூ செடி மட்டும் ஒரு 5 லைன்ல அப்படியே வச்சுருக்கான். அவ்வளவு மட்டும்தான். நாங்களுமே எங்க பாடியில ஒரு முருங்கை செடியோ ஒரு மருதாணி செடி 2 செடி தான் நாங்க வச்சிருக்கிறோம். ஒரு காலத்துல ஆஹா ஓஹோன்னு மாடிய நிரம்பி நானும் வச்சிருக்கேன். மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிச்சேன்னா பிரபு அந்த ஒரு உத்வேகத்துல ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சு முடியாது. பக்காவா செஞ்சு தரேன். சரி, இன்னைக்கு ஆடி மாசம். தண்ணி மட்டும் இப்படி தெளிச்சு விட்டீங்கன்னா போதும். சரி, சந்தோஷம். இன்னைக்கு வந்து அம்மனுக்கு உகந்த நாளாமா. யார் சொன்ன அப்படின்னு? ராசி பல்ல சொன்னாரு. இன்னைக்கு வந்து வெளியில அலங்காரமே சாமிக்கு அப்ப புல்லுதும். அதான் சாயங்காலம் கோயில் பக்கம் நீயும் போயிட்டு வா, நானும் அப்படியே மாரியங்களுக்கு போயிட்டு வரேன். ஓகே, நீ சூப்பரா நல்ல நாளாமா. அவள் நல்ல நாளாமா. விலையில ஃபுல்லுமே எல்லா நாளும் நல்ல நாள் தான். விலையில அலங்காரம் ஃபுல்லுமே அம்மனுக்கு. அதனால சாயங்காலம் போய் பார்ப்போம். போய் நம்ம இப்ப சமைப்போம். இப்ப சாயங்காலம் பார்ப்போம், இப்ப சமைப்போம். முருங்கைக்காய் பாருங்க, பாக்கியராஜ் முருங்கைக்காய் எவ்வளவு நீளம் பாருங்க. வெறும் 5 ரூபா தான் ஒரு காய். பரவாயில்லமா? பரவாயில்ல. அதான் பாத்துட்டு 3 காய் வாங்கிட்டு வந்தேன்.
3 காய் 5 ரூபாய்க்கு வளர்ந்தேன். சரி பையனுக்கு ஒன்று கொடுத்தலாம், நான் 2 வச்சுக்கோன்னு. அவங்க வீட்லயே காய் இருக்கா வேணான்ட்டா. சரி அதையே கட் பண்ணி எடுத்து பிரிச்சு வச்சா இன்னொரு அன்னைக்கு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு முருங்கைக்காய், ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே பேட்டின மாதிரி செஞ்சு கொஞ்சம் ரசம் வச்சுட்டா அருமையா இருக்கும். செஞ்சு அப்புறமேட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, போதும் எங்களுக்கு இன்னைக்கு. அதுதான் இப்படி செய்யறது. நீங்க இல்லைன்னா வேற குழம்பு தான் வச்சிருப்பேன். சரி முருங்கைக்காயை பார்த்து ஆசையா வந்துருச்சு. சரி இப்படி வணக்கி சாப்பிட்டோம்னா டேஸ்டா இருக்கட்டு. அதுதான் காட்டுக்கிழமை என்ன சொல்லுச்சு தெரியுமா, தனியா முருங்கைக்காய் குழம்பைக்கு சொல்லிச்சு. முருங்கையில குழம்பா? அத்தங்க நம்ம தேங்காய் சூத்தி எப்படி வைக்கிறதா, புளி ஊத்தாத அந்த மாதிரி வெய் சூப்பரா இருக்குனுச்சு. ஐடியா பார்த்தனா சரி உருளைக்கிழங்குலாம் இருந்தது, கத்திரிக்காய் இருக்குது, சரியா மீன் பழவ போட்டு சுண்டை வச்சா நமக்கு இன்னும் பிடிக்குமேனு இப்படி செய்யறேன். உருளைக்கிழங்கு பாருங்க கிலோ 30 ரூபான்னு வேணுந்து. அது செய்யா விட்டு செடியே முளைச்சு வருது. அழகா 15 மாதிரி நெட்டு வச்சா உருளைக்கிழங்கு தோட்டமே நம்ம எடுக்கலாம் மாட்டேது. கிழங்கு ஆரம்பிக்கிறோமாமா, நான் சொல்லிட்டேன். அப்ப நமக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு அந்த பொருள் எல்லாம் கொடுத்தாங்கல்ல விளம்பரத்துக்கு, அவங்க அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க மறுபடியும் வைக்கிறதா சொல்லுங்கன்னு. நான் கூட சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குமா, பராமரிப்புலாம் ஒன்னும் தேவையில்ல. நான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தண்ணி போற மாதிரி வச்சிடுறேன். நீ போய் தண்ணி பைப்பை திருப்பி விட்டீங்கன்னா மட்டும் போதும், எல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா தண்ணி எல்லாம் போய் அதுவே எல்லாம் பாத்துக்கும். நீ வெறும் காய் பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா மட்டும் போதும். சரி பாக்கலாம். மாடி தாங்காத போச்சு. அப்ப வேற இது செவுர்லாம் கட்டுறங்கிற அதெல்லாம் பாத்துட்டு வேற செய்வியா. சின்ன வெங்காயம் 4 கிலோ 100 ரூபான்னு வாங்கினேன், 3 கிலோ 100 ரூபான்னு. இப்ப சின்ன வெங்காயம் 3 கிலோ 100 ரூபா, பெரிய வெங்காயம் எத்தனை கிலோ? சின்ன வெங்காயம் 2 சாரி விடு விடு காது கேட்கல. சின்ன வெங்காயம் 2 கிலோ 100 ரூபாய், பெரிய வெங்காயம் 3 கிலோ 100 ரூபாய். பெரிய வெங்காயம் 4 கிலோ 100 ரூபான்னு போட்டாங்க. அப்படியே 1 கிலோ கம்மி ஆயிடுச்சு. அதான் 1 கிலோ, இதுல 1 கிலோ இதுல 1 கிலோ குறைஞ்சு போச்சு. இதுதான் யூஸ் பண்ணி பாரு. ஆயில் 2 கிலோ வாங்கினேன். 1 கிலோ 160 ரூபா. பாருங்க மீன் குழம்பு சொன்னலங்க, மீன் குழம்பு பாருங்க ஒரு 3 பீஸ் மீனோடவே இருக்குது. நீ மீன் குழம்பு வச்சே ஓட்டிட வேண்டியது. என்ன சாமி, மீன் குழம்பு வச்சே ஓட்டிடலாம்ல? ஓட்டிருப்பேன், இதே போதுதான். உங்க அப்பா கொஞ்சம் சாப்பிட மாட்டாருக்குன்னு அதனால சரி அது பத்தாது இல்ல, அதுக்கோசரம் வச்சேன். நிறைய வச்சேன். பூனிஸ் சென்னை கொண்டு போறேன், நிறைய வைமா எனக்கு ஊத்தி கொடுமாண்ணா. அதான் நிறைய வச்சேன். யாருமே சரி எனக்கு கொஞ்சம் வயிறு பிரச்சனைகள். நேற்று நானும் உடம்பு சரியில்லை, நல்லா சாப்பிடல. நீ சாயங்காலம் உனக்கும் பசின்னு 2 தான். பூனேஸும் ஒரு நேரம் இருந்ததுன்னா சாயங்காலம் நைட்டு தான். அதான் மீதி ஆச்சு. அல்ல அவனுக்கு மீன் பீஸ் ஒரு 5 மீன் பீஸ், குழம்பு நிறைய அரைப்போச்சு ஊத்தி கொடுத்துட்டேன். வறுக்கிற மீனுமே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன். அதே சாயங்காலமா பொரிச்சு தும்போம். நேற்று சாப்பிடவே முடியல, அதான் சேஃப்டியா வச்சிருக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் பொரிச்சு சாப்பிடுவேன். இல்லை கஞ்சிச்சு கொஞ்சம் கடல் போட்டு நல்லா பொரிஞ்சிச்சு. பிச்சை வெங்காயம் கருவேப்பிலை, பூண்டு பாருங்க 2 கட்டி பூண்டு உளிச்சுக்கிறேன், பூண்டையும் போட்டுக்கிறேன். பூண்டு எல்லாம் சேர்த்துட்டா உடம்புக்கு நல்லது. அதனால பூண்டு எங்க ஊர்ல கிலோ 1.5 கிலோ 100 ரூபான்னு. நான் ஈரோட்ல ஊருக்குள்ள வரது கிலோ 100 ரூபா. நம்ம ஈரோட்டுக்கு போல கிலோ 100 ரூபாய்க்கு விற்குது, 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு விற்குது. 1.5 கிலோ 100 ரூபான்னு வேணுனேன். இருக்கிறனால 2 உளிச்சு போட்டுக்கிறது, 2 கட்டி பூண்டு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பூண்டு போட்டு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வெங்காயமும் பூண்டு வதங்கிட்டு இருக்குது. ஒரு 3/4 பாதம் வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன். இது சரி பாருங்க தக்காளி வாங்கிடுச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். அதுக்குள்ள வீட்டுல இருந்தா நான் கம்மி விட்டேன். மசாலா தான் போட்டிருப்ப போல. வெள்ளை வெறும் மஞ்சள் தூள் தான் போட்டேன். கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டேன். இதுல ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய், ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய். முருங்கைக்காயை பார்த்ததுமே கத்திரிக்காய் முருங்கைக்காய் சுண்டுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம குழம்பு என்ன கொஞ்சம் கசகசா தேங்காய் எல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றி கூட பேப்பர் மாதிரி செஞ்சோம்னா குடும்பத்துக்காரங்களுக்கு நல்லா இருக்கும், நிறைய கிடைக்கும். நாங்க சும்மா எங்களுக்கு போதுன்ட்டு நானே இப்படிதான் வளர்க்குவோம். நானு எங்களுக்கு இதே போகுது. ரசம் வச்சுட்டு இருப்போம்னா 1 ஸ்பூன் விளக்கணுங்க. குளிர்ச்சியும் உண்டு, காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால 1 ஸ்பூன் விளக்கணும். நான் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுருவேன். ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள். சாம்பார் தூள் போட்டு நல்லா இருக்கும். அதனால 2 ஸ்பூன் சாம்பார் தூள். நம்ம வீட்டுல அரைச்ச மிளகா தூள் அது ஒரு 2 ஸ்பூன் கணக்கு. அவ்வளவு பேட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வைப்போம். வாசமே 3 சூப்பரா அடிக்குது. சாம்பார் தூள் போட்டதுனால
தண்ணி வந்து நம்ம காய் முழுகிற அளவுக்கு வச்சுக்கலாம். எப்பதான் காய் வேணுமில்ல, உருளைக்கிழங்குலாம் வேகணும். உருளைக்கிழங்கு முருங்கக்காய் வந்துடும், உருளைக்கிழங்கு வேணும்ல, அதுக்கோசரம் காய் முழுகிற அளவுக்கு வச்சோம்னா கரெக்டா இருக்கும் நமக்கு. அவ்வளவுதான் சாமி. அப்படியே நம்ம வேக விட்டு தேங்காய் திருப்பி போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஓகே, தண்ணி பாருங்க, காய் முழுகிற அளவுக்கு வச்சுருக்கேன். இதுவே காயால வெந்துடும், நல்லா கெட்டி பாகு நமக்கு கிடைச்சிரும். நல்லா இருக்கு. இப்ப மூடி வச்சுக்கலாம், அது பாடி வேகட்டுவேன். அப்புறமேட்டு பார்த்துக்குவோம். நான் அதுக்குள்ள ரசம் ரெடி பண்ணிக்கிறேன். A few moments later. ரெடி ஆயிடுச்சு. சுண்டி வச்சுக்கணே. இது அடி போடும். பரவாயில்ல, ரெடி ஆயிடுச்சுக்கணும். அவ்வளவுதான். ரெடியா? காய் நல்லா உடைக்குது, வெந்துருச்சு. அவ்வளவுதான். தேங்காய் கொஞ்சம் திருவணுங்க. ஒரு பீஸ் தேங்காய் திரி இருக்கு, இது போட்டு அடுப்பேன் சார். தேங்காய் பாருங்க, ஒரு நாளா ஒரு பீஸ் இந்த அளவுக்கு போட்டேன். அதான் ரசம் ரெடி, அது ரெடி. அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம வேலைக்கு நான் கிளம்ப வேண்டியதுதான். சைனே. ஓகே, பாருங்க எவ்வளவு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் இது வணக்கியாச்சு பாருங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது போட்டு நீங்க இந்த மாதிரி சோத்துக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்து இந்த இதே மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. ரைட்டு. இல்லையா செய்ய முடியா? நம்ம வீட்டுக்கு வாங்க, நீங்க வாங்கால நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். நம்ம வீட்டில் இவ்வளோதாங்க. நல்லா மணக்க ரசமும் கத்திரிக்காய் பொரியல் இதுவும் அப்புறம் மீன் குழம்பு இருக்குது. வாங்கலாம் சேர்ந்து சாப்பிடலாம். A few moments later. வீட்டுக்கு போனேன் தம்பி. ஒரு வீட்டுல சோத்துக்கே வழி இல்ல, நவ வேணான்னு போடு என்ன இந்த சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்து பீரோல வைன்னு சொல்ற. அப்படிப்பா அவ்வளோ நல்ல மனசு. சரிப்பா, நீயாச்சம் பாரு, நீயாச்சம் பாக்குற இறக்கி வைக்கான்னு சொல்லிக்கிறீ. ரொம்ப சந்தோஷம். பாருங்க, நாங்க உங்க ஒய்ஃபுக்கு பாருங்க அப்படியே செட்டான நவையா இருக்குது பாருங்க. உங்க வீட்டுல நீங்க சாமி வச்சு நீங்க சாமி கும்பிட மாதிரி இருந்தா அதையுமே நாங்க செட்டா வைக்கிறோம். அழகான பாரு அம்மன். சாமி தலையை காணோம், தலை வச்சிருக்கோம் நாங்க. தாயே அங்காள ஈஸ்வரி. இங்க இந்த பின்னாடி தேங்காய் இது இருக்கு, முட்டை கொடுத்து வைக்கிறோம். சில இது வந்து நாங்க இதுமே சேல்ஸ் பண்றோம். தேங்காய் பின்னாடி தேங்காய் வச்சு பண்றேன்னு நினைச்சுக்க போறாங்க. ஆமா, சாரி, நமக்கு விளம்பரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அம்மா நீங்க இதை காட்டுங்கம்மா, வாங்குறீங்க வாங்கிட்டு விருப்பப்பட்டு அப்படின்னாங்க. அதனால நான் காட்டுறேன். நான் வியாபாரம் மட்டும் நினைச்சுக்காங்க, சும்மா காமெடி பண்ணேன். ஆமா, நாமக்கல்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, அவங்க இதெல்லாம் சேல் பண்றேன் வீடியோல கொடுத்துருக்காங்க. இது வந்து அம்மன் சிலை. இது நம்ம இங்க நம்ம தேங்காய் வச்சு தேங்காய் இப்படி நம்ம வச்சு அதை அப்படியே இது கட்டிக்கலாம். அது வந்து அம்மன் சிலை. அது வந்து அம்மனுக்கு தான் இந்த அப்படியே அலங்காரத்துக்கோசரம் இந்த செட் அப்படியே ரேட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு ரேட் எவ்வளவுனா நான் இங்க சைடுல போடுறேன். அதுதான் அதோட ரேட்டா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இச்சோ உண்மையான பாரு, அழகா இருக்குது பாரு. சோ சூப்பர். அதான் இந்த மாசத்துல கும்பிடுவாங்க. என்னைக்கு களிகிண்டி செய்வாங்களா? தானே களிகிண்டி செய்யறது இல்ல, இது ஜாக்கெட்டு போட்டு இது விலையில குங்குமம் இது தாலி கவர்ல வச்சு கொடுப்பாங்க போறவங்களுக்கு சாப்பாடு. இது களிக்கின்றது அது வேற நம்பி. அது வந்து திருவாரூர் கும்பிடுறது. இது வந்து இப்படி இது வேற ஜாக்கெட் இப்படி வச்சு கும்பிடுறது. இது ஆடி மாசம் வரும். சோ அது உங்க குவாலிட்டியில எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இது எல்லாமே சில்வர் மாதிரி, சில்வர் தான் அடிக்குது. சில்வர்ல பித்தாளை அடிக்குது. உள்ள பாருங்க, உள்ள இல்ல செம்பு 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 செம்பு. சோ அதனால நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கு. அந்த தலையுமே வந்து செம்பு தான், நல்லா வெயிட்டா இருக்கு. ஸோ நல்லா குவாலிட்டியா இருக்கு. ரேட் என்னன்னு நான் அவங்க கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சைட்ல போட்டு தரேன். ஸோ இது எல்லாமே வந்து திருப்பி கொடுத்துருவோம். நம்ம காமிக்கிறதுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால திருப்பி மறுபடியும் அவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடணும். நவையுமே நாளா வியாபாரம் பண்ணீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நவை வேணா தம்பி போன் நம்பர் கொடுப்பான், அதை நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு நீங்க வாங்கிக்காங்க. ஸோ இது வந்து சாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு செயின் பாருங்க, நல்லா இருக்கு. ஃபுல்லா கல்லு வச்சு சூப்பரா இருக்கு, அழகா இருக்குது. உன்னோட போர்ஷனுக்கு. ஆமா, அடுத்து என்னோடதுக்கு வரேன். நான் இதுல 3 செலக்ஷன் வண்டி வச்சிருக்கிறேன். எடுத்துட்டு இல்ல தங்க மாதிரிதான் ஒண்ணுதான் அப்படி கவரிங் நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா ஒண்ணு கூட போட முடியாது. ஆமா, இப்ப வைக்கிற விலைக்கு எல்லாம் போட முடியாது. நான் சொன்னேன் பாத்தியா பாரு, இப்படிதான் இதுதான் குங்குமம் தாலிக்கரு விலையில இதை ஒரு ஜாக்கெட் விட்டு இதெல்லாம் வச்சு நம்ம மங்களி செந்திம்பாங்க. இதை சாமி கும்பிட்டு இது ஆளுக்கு ஒவ்வொன்னு வச்சு கொடுப்பாங்க. ஜாக்கெட் இப்படி வச்சு கொடுப்பாங்க.
வசதி இல்லைங்க தட்டாதுன்னு வச்சு கொடுப்பாங்க. அத்தை வந்து ஜாக்கெட்டு பிடி வச்சு இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் சுண்டல் வேவிச்சு பொங்கல் வேவிச்சு சாப்பாடு கலர்னு சாப்பாடு வச்சு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுவாங்க. எங்க சின்ன விக்க அவங்க அம்மா செய்வாங்க. அத்தாத்தினா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, எங்க விக்க அவங்க அம்மா செய்வாங்க. செம்மையா இருக்குல்ல தாலிக்கொடி, சூப்பரா இருக்கு. அத்தனை இது பார்த்துமே எடுத்துக்கிட்டேன். இது கூட டாலர் எதுவும் இல்லையா? டாலர் இதுக்கு தேவை, தாலிக்கொடிக்கு டாலர் போட டாலர்லாம் இருக்குது. டாலர் கொடுத்துருக்காங்க, செட் ஆகல நான் கேட்டேன். அதுக்கு செட் ஆகல. இங்க பாருங்க. சோ இத வந்து அம்மா செலக்ட் பண்ண ஃபர்ஸ்ட். இது என்னது? இது ரெண்டாவது. இதுவா? இந்த ரெண்டாவது. கரெக்ட்டா இந்த டாலர் செலக்ட் பண்ணிட்டியா? முருகன் டாலர். முருகன் தான். முருகன் ஃபுல்லா கோல் வச்சிருக்கு. இல்ல வேல் வச்சிருக்காரு. எனக்கு சைனுமே வந்து ஹார்ட் டிசைன் போட்ட மாதிரி நல்லா இருக்குது. அதான் நம்ம பிடிச்சிருக்குது. அப்புறம் அப்படியே எடுப்பாண்டு ஒரு பட்டை செயின். இது காலத்துக்கு போட நிறைஞ்சிருக்கு. இதுவும் பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா இந்த 3 போட்டு போனா வாங்க வாங்க வாங்கன்னு நம்மள பிடிச்சிருவாங்க. கவரிங்கிட்ட கண்டுபிடிக்க மாட்டாங்க. முதல் வரிசையில நமக்கு இலை கொடுப்பாங்க. நீ இல்ல 1 போட்டு போனேன்னா ஓகே, 3 போட்டு போனேன்னா நல்லா இருக்காது. 3ல போட்டது 2 போடலாம். இது கொடியா 1 போட்டுக்கலாம், இது மேல எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா இருக்குல்லண்ணே. இது எனக்கு பிடிச்சது. டக்குன்னு வந்தது போட்டு பாப்போம். வந்தது டக்குன்னு நான் எடுத்துக்கிட்டது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா என்கிட்ட டாலர் செயின் எதுவுமே இல்லை. அதுக்கோசரம் தங்க மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா குவாலிட்டி மாதிரியே தான் இருக்குது. ஆக்சுவலா இது வந்து நல்ல குவாலிட்டி, கருக்காது. என்கிட்ட இருக்கிற ஒரு செயின் அவங்க கிட்ட தான் வாங்கணும். நல்ல குவாலிட்டி. குவாலிட்டியில எந்த இஷ்யூ வராது. நான் ப்ரைஸ் என்னன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லை ஸ்க்ரீன்லயே கொடுக்குறேன். நல்லா கருக்காம நல்லா இருக்கும். தீப்னே சொல்லு வாங்காட்டி தான் அம்மா உங்ககிட்ட நான் வாங்கினேன், நல்லா இருக்குதுமா, உனக்கு வேணுமாண்ணா வாங்கி கொடுனே. அதெல்லாம் அவங்க பார்சல் அப்படியே அனுப்பிச்சுட்டாங்க. சரி அம்மாவுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சு விடுங்கண்ணே. பார்த்தேன் உண்மையா எடுப்பானே, எடுத்து வைப்பேன்னு. தாலிக்கொடி இந்த மாதிரி ஏன்ட்டு இல்லை, இந்த டிசைன் இல்லை. அருணாக்குடி மாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அதான் இந்த டிசைன்ல 1 தூக்கிட்டேன். இது வந்து பட்டை செயின். இந்த டிசைன் ஏன்ட்டு இல்லை, இது அழகா இருக்குது. இதெல்லாம் தங்கத்துல செஞ்சதெல்லாம் 5 பவுன் செய்யணும். இது வந்து எல்லாமே வந்து நாமக்கல்ல கனிடுவா பொட்டிக் அப்படின்னு கடை வச்சிருக்காங்கம்மா. இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு. நான் அவங்க பேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்க அதில் போய் பார்த்துக்கலாம். கனிடுவா பொட்டிக். சரிம்மா, கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே காமிப்பாக்கலாம். தாலி செயின் அதெல்லாம் சரி இதை எடுத்து சொல்லலாமா? நம்மளுக்கு காட்டிட்டுல நீ நீட்டா அழகா ஒரு சாரி கட்டி இது போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருது. நான் இந்த மாதிரி வெளியே டாலர் செயின் போட்டு நான் போட்டதே இல்லை. அதே எனக்கு பார்த்ததும் பிடிச்சி போச்சேன். அப்பயும் தேவனேஸ்வரன் அம்மா நீ வாங்குற, நீ எங்கேயாச்சும் வெளியே வந்தா எடுத்து போட்டு தான் வரணும். நான் போட்டுக்கிறேன்னு எனக்கு வாங்கி கொடுனேன். சரி எனக்கு 3 செயின் செலக்ட் பண்ணி நான் கொடுத்தேன். சரி உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அப்படியே ஸோ இந்த 3 செயின்ல எந்த செயின் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இது வந்து முறுக்கு செயின், இது வந்து மைனர் செயின், இது முறுக்கு செயின் இல்ல சும்மா பேர் சொல்றேன். இந்த 3 அருணாக்குடி கொடி. சரி அருணாக்குடி கொடி. இது வந்து மைனர் செயின், இது வந்து டாலர் செயின். இந்த 3ல எது நல்லா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தெளிவா சொன்னா புரியும் உங்களுக்கு. முறுக்கு செயின் கிடையாது, முறுக்கு செயின் எங்கட காணுன்னு கேட்பாங்க. அத சொல்லிடணும். ஸோ இந்த செயினோட டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஜென்ஸும் போட்டுக்கலாம், லேடிஸும் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். அம்மாவோட செயின் எல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நமக்கு என்னென்ன செயின் அனுப்பிச்சுட்டாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து கோல்டு பிளேட்டட் செயின். ஸோ அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் கருக்காது. நான் ஒரு 1.5 இயர்ஸ் பக்கம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து நான் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வீடியோ போடுறேன்னா ட்ரஸ்டபிளான இது இருந்ததுனால நான் அவங்களுக்காக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், எல்லா செயினுமே வந்து நல்லா ப்ரீமியமாக சூப்பராக இருக்கும். அம்மா வந்து அந்த முறுக்கு செயினை விட மாட்டேங்கிறாங்க. இதை எடுத்துக்கலாமா இல்லை அதை எடுத்துக்கலாமா இதை எடுத்துக்கலாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து மைக்கு வந்து இந்த இடத்துல கேட்காம போயிடுச்சு. அதனால தான் வந்து நான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செயின் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கனிடுவா பொட்டிக்கோடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணியே கூட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து தாலிக்கொடியே கிட்டத்தட்ட ஒரு 13 பீஸ் பக்கம் நமக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க. அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, மைக்கில் இதில் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, நான் தங்க வாங்க போகும்போது கூட இந்த மாதிரி டிசைன் இல்லையே அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்காங்க என்கிட்ட. இந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்குது, இந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்குன்னு. நீங்களே பாருங்கள், உண்மையாலுமே அவ்வளோ ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. அந்த தங்க நகையில் கூட இந்த அளவுக்கு டிசைனு வெரைட்டிலாம் கிடைக்காது. இது எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த கல் வச்ச ஸ்டாராக இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பக்கத்தாலேயே இருக்கிற அந்த வட்டமான சரஸ்வதி போட்டதும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போட்டால் சிம்பிளாக க்யூட்டாக நல்லாயிருக்கும்.
ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இது மறுபடியும் வந்து இப்போ நீங்கள் பார்த்த செயின் எல்லாமே நாமக்கல்ல இருக்கிற கனிடுவா பொட்டிக்கு தான் போகும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த செயின் வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இது மட்டும் இல்லை, நிறைய செயின் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா செஞ்சு முடிச்சாச்சு, சைன் கூட காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மாக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாட்டா பாய் சிவ். வாங்க நம்ம வீட்டுல சாப்பிடலாம். நகை 2 நாள் வாங்கி போட்டுக்காங்க. இப்ப விற்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வாங்கி போட்டாகணும்.